கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, இன்று 3/7/2026 கண்டி மடவள பகுதியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரருடைய கிட்னி நோய் பொருத்துவதற்காக வேண்டி அதனுடைய பணத்தொகையை திரட்டுவதற்காக வேண்டி ஒரு வீடியோ கிளிப்பை பதிவிடுவதற்காக வந்திருக்கின்றேன். எனது பக்கத்தில் இருக்கக்கூடிய மடவளையைச் சேர்ந்த ஒரு பள்ளிவாசலுடைய பேசிமாம் ஹக்கீம் மௌலவி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதே போல நோய்வாய்ப்பட்ட சகோதரருடைய கணவன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் நபீஸ் என்ற சகோதரர் அவரும் பக்கத்தில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக இருக்கும் இந்த நோய்வாய்ப்பட்ட இந்த சகோதரி இவங்களுடைய அறுவை சிகிச்சைக்காக வேண்டி கிட்னி மாற்றுவதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 90 லட்சம் தேவைப்பாடுகள் இருக்கின்றது. தற்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால 40 லட்சம் ரூபாய் அல்லாஹ்வுடைய உதவியால இதுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 50 லட்சம் தேவைப்பாடுகள் இருக்கின்ற சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் யூகேல இருக்கக்கூடிய மடவளையைச் சேர்ந்த சகோதரர்களுடைய உதவி மூலமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதனுடைய பணத்தை திரட்டி அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. அந்த மடவளையைச் சேர்ந்த சகோதரர்கள் ஏராளமான விடயங்கள் யூகேல இருக்கக்கூடிய சகோதரர் செய்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த சகோதரருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும், நீண்ட ஆயுள் குடிக்க வேண்டும். அதே போல ஜிம்மாப்பள்ளி மடவள பெரிய பள்ளி ஜிம்மாப்பள்ளியுடைய வசூல் 5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணப்பட்டிருக்கிறது. மற்ற ஏனைய சகோதரர்கள் சதக்கா மூலமாக எல்லா பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் இந்த வசூலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 40 லட்சம் ரூபாய் சகோதரர்களே. அதனால நாம் ஒவ்வொருத்தர்களும் நாம் இன்றைக்கு கவலைப்படணும். இந்த சகோதரருடைய விடயத்தை நினைச்சு இன்றைக்கு நிர்வாகம், முழு குடும்பமும், முழு ஊரும் இன்னைக்கு எவ்வளவு கைசலப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கக்கூடிய இந்த கிட்னி நோய், அதே போல ஹார்ட் பேஷண்ட், எத்தனையோ விடயங்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த நிலைமை ஒவ்வொன்றையும் ஏற்படுத்துபவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துறான்? சல்லி உள்ளவங்க என்ன பண்றாங்க என்ற பார்ப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் நோயை கொடுக்கிறான் சகோதரர்களே. உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு ஊர் சகோதரர்களே. கை வந்து மடவல் என்றால் கால் வந்து அக்குரணையா இருக்கும். ஒவ்வொரு பாதியும் ஒவ்வொரு ஊர்களாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு வேதனை வரும்போது மற்ற உறுப்புகள் எவ்வளவு வேதனைப்படுமோ அந்த அளவு வேதனைப்படணும். ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மடவல்ல ஏராளமான விடயங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தனவந்தர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. அனைத்து ஊர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு சகோதரருக்கு கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் தேவைப்பாடுகள் இருக்குது மடவல பகுதியில் சகோதரர்களே. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். அதனால ஒவ்வொரு ஊர்களில் நாம ஒவ்வொரு உறுப்புகள் கவலைப்படுவது போல ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடியவங்க நாம அடுத்த ஊர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறணும் சகோதரர்களே. இன்னைக்கு இவரோட குடும்பத்தில் எவ்வளவு கவலைப்படுவாங்க. இந்த கிட்னி நோய் வருவது சகோதரர்களே, எங்களோட ஹயாத்து எந்த அளவு முடியும்